ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோகு, கட்லா, மிருகல், ஜிலேபி இது மாதிரி மீன்கள் பிடிக்கிறதுக்கு ஃபீடர் ஹூக் எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபைட்டர் ஹூக்கு, பால் செட்டு இது மாதிரிலாம் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். ஃபிஷ்ஷோட ஃபுட்டு பைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபீடர் ஹூக்லேயே நீங்கள் பால் செட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? பால் செட் எப்படி செட் பண்ணுறது சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து ஃபீடர் ஹூக் செட் பண்ணிக்கலாம். இதுலேயே ரோகு, கட்லா மீனில் டக்குன்னு மாட்டிடுங்க. எனக்கு பிடிச்ச தூண்டியும் இதே தாங்க. சரிங்களா? அது எப்படி மேக் பண்ணலான்னு பார்த்துலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தட்டி வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போட்டது இது மாதிரி ஃபிஷிங் இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் ரெகுலராக வருதுங்க. சரிங்களா? இதுக்கு 3 ஐட்டம் தேவைப்படுதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரே ஒயர். ஆமாங்க, இந்த எலக்ட்ரிக்கல் கடையெல்லாம் கிடைக்கும். ஆமாங்க, காட்டுறேன் பார்த்துங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல், அதாவது எலக்ட்ரிக்கல் கடை கிடைக்கும் ஒயரிங் கடையில். அதில் வந்து நான் வாங்கிக்கோங்க. சரிங்களா? எங்கள் ஊரில் வந்து கிலோ வந்து 130 ரூபா. ஆமாங்க, நீங்கள் எவ்வளோ வாங்கணும், நிறைய துணி வாங்கணும்னா கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா கிராம் கணக்குலையும் வாங்கிக்கலாம், கொடுப்பாங்க. காக்கிலோ அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். இப்போது நான் வந்து இந்த மேலே இருக்கிற பச்சை கலர் அந்த இது ஸ்லீவை எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கிரிப்பாக மாவு பிடிக்கும், அதனால் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுக்காமையும் போடலாம், இல்லை எடுத்தும் போடலாம். சரிங்களா? அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நீங்கள் இது மாதிரி எடுத்துங்க, ஒரு 1.5 அடி அந்த மாதிரி கட் பண்ணிங்க. இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல. சரிங்களா? இப்போ எடுத்துகிட்டு இது வந்து நான் வந்து பம்போட இது ராடு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஃபேன் ராடு இருக்குதுங்களா, அது வச்சாலும் சரி, இல்லை 3/4 இன்ச் பைப், 1/2 இன்ச் 3/4 இன்ச் பைப் வச்சுருந்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். பைப்பு வந்து வச்சுக்கங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து அந்த பார்த்தீங்களா, அந்த கட் பண்ணிக்கிறேன். அந்த கம்பியை நான் ஒரு 1.5 அடிக்கு பக்கம் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து நம்ம அந்த பைப்பில் ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி சுற்றணும். ஆமாங்க, நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பார்த்துங்க எப்படி சுற்றணும்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்துங்க, அதாவது ஒரு கையில் நம்ம பிடிச்சிக்கலாம், ஏன்னா சுத்தாமல் இருக்கிறதுக்கு. இப்போது ஒரு விரலில் இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே இப்படி சுற்றினா போதுங்க. ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி பக்கத்தில் சுற்றிங்க. ஒரு 6லேருந்து ஒரு 8 அந்த சுற்றிங்க. சரிங்களா? அதில் அவ்வளோ சுற்றிக்கணும். சரிங்களா? இது மாதிரி சுற்றிங்க, அதாவது ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம சுற்றிக்கணும். இந்த இதில் சுற்றினா, பைப்பில் சுற்றிட்டோம்னா இந்த சுற்றின பின்னாடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் பைப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ சுற்றிங்க, நான் வந்து சுற்றிட்டு காட்டுறேன். சரிங்களா? இப்போ நான் ஃபுல்லாகவே சுற்றிட்டேன் பார்த்திங்க. சுற்றிட்டு அப்படியே வெளியே எடுத்துட்டு இந்த 2 சைடுமே ஒரு 2 இருக்குது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ ட்ரைவ் எடுத்துங்க. ஸ்க்ரூ ட்ரைவில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு எண்டு, அதாவது ஸ்ப்ரிங்கோட எண்டில் பார்த்தீங்களா, இப்போ நம்ம செஞ்சதில் எண்டில் விட்டு இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக நம்மளுக்கு கிடைக்கும் அந்த இது ஸ்ப்ரிங்கோட விரிவாங்கிறது. இல்லை கையிலேயே பிடிச்ச 2 பக்கம் கார்னரில் கட்டிங் பிளேட் வச்சு இழுத்தாலும் சரி, அது விரிவு வாங்கி அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இப்போ வந்து ஒரு நல்லா இருக்குது, பார்க்க லுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவில் வந்து விட்டு எப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரே மாதிரி கேப் வரும். இழுத்தா ஒவ்வொரு பக்கம் ரொம்ப விரிவாங்க, ஒரு பக்கம் நல்லா விரிவாங்காது. அது மாதிரி இருக்குது. இது மாதிரி விட்டாலும் சரி, இல்லை 2 சைடு இந்த முனையில் வச்சு இழுத்தாலும் இது மாதிரி விரிவாங்க. அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து பார்த்தீங்களா இப்போ ஸ்கூட்டரில் வச்சுங்காட்டி இதில் பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பால் செட்டு வந்து நல்லா இருக்குது. ஸ்ப்ரிங் வந்து நல்லாவே விரிவாங்குது. இது மாதிரி வச்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா இப்படி தெரிஞ்சு வச்சுக்கங்க. இல்லைன்னா 2 பக்கம் எண்டில் நீங்கள் வந்து அந்த கட்டிங் பிளேடை வச்சு இழுத்தாலும் வந்துடும். இது மாதிரி செஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மடக்கி விட்டுங்க. நீங்கள் இது மாதிரி கட்டிங் பிளேட் வச்சு இழுத்தாலும் வந்துடும். அப்புறம் இப்படி மடக்கி விட்டுங்க. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மடக்கி விட்டிங்கன்னா எப்படி மடக்குன்னு சொல்கிறேன் பார்த்துங்க. அந்த எண்டில் வச்சு இப்படி மடக்குனீங்கன்னா ஒரு வளையமாக, குட்டி வளையமாட்டம் வந்துடும். பார்த்துங்க, காட்டுறேன் பார்த்துங்க உங்களுக்கு. இது மாதிரி மடக்கிட்டு ஒரு சென்டராக வச்சுங்க. ஓகேங்களா? இது மாதிரி இதை பார்த்தீங்களா, இது மாதிரி மடக்கி விட்டுங்க. ஏன்னா நான் போடுற அந்த ரிங்கு, அந்த ஸ்ப்ரிங் மாதிரி போடுவோம், அது வந்து இது தாண்டி வராமல் இருக்கிறதுக்கு, சும்மா இதுக்கு அந்த பக்கம் போகிறக்கு மட்டும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு மடக்கி விட்டுங்க. இது மாதிரி, அதாவது ஸ்ப்ரிங்கில் வந்து எண்டில் வந்து மடக்கி விட்டிங்கன்னா அதுக்கு நூல் மட்டும் போகிறாப்புல. சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, இது மாதிரி 2 சைடு மடக்கி விட்டுங்க. மடக்கி விட்டுட்டு இப்போ நான் மடக்கினாடி கொஞ்சம் மடங்கிடுச்சு. அதனால் மறுபடியும் ப்ரொஃபஸர் பார்க்க நல்லா இருக்கும், நல்லா அந்த இடத்துல பார்ப்பீங்க. அதனால் நான் மடக்கிற மறுபடியுமே இப்போ நல்லா மறுபடியும் விட்டுட்டு விரிவாங்கிக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரிங் தயாராகிடுச்சு. இது வந்து ஸ்ப்ரிங்கு. இது மாதிரி நீங்கள் எத்தனை பால் செட் செஞ்சாலும் இதுக்கு மாதிரி போட்டுக்கலாம். ஸ்பைடரு, பால் செட்டு, ஃபீடர் ஹூக் இது மாதிரி எதுக்கு இருந்தாலும் இது மாதிரி ஸ்ப்ரிங் செட் பண்ணணும். அது இதே ப்ராசஸில் செஞ்சுக்கங்க. சரிங்க? நம்ம சேனல்லையே ஃபைட்டர் ஹூக் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. தெரியாதவங்க பாருங்கள். அது சிம்பிள் தான், வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செஞ்சுக்கலாம். இது அதே போல் தான். மறுபடியும் ஸ்ட்ரே ஒயர் எடுத்துகிட்டு ஒரு 3/4 அடி, ஒரு 10 இன்ச் அந்த ரேஞ்சில் கட் பண்ணிங்க. அது மேலே இருக்கிற பச்சை கலர் எடுத்தாலும் சரி, எடுக்காட்டி சரி, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒவ்வொருத்தர் எடுக்காமல் போடுவாங்க. இப்போ அதுக்கு உருக்கிட்டு மறுபடியும் கட் பண்ணிங்க. எண்டை கட் பண்ணிவிட்டு கட்டிங் பிளேட் கட் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா அளவு வந்து ஒரு 10 இன்ச் அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ எண்டை அப்படி மடக்கி சுற்றணும். இப்போ பார்த்தீங்களா, நோஸ் பிளேயராக இருந்தால் நல்லாவே மடக்கலாம். நான் கட்டிங் பிளேட்டுங்காட்டி ஒரு நல்லா மடக்கலாம், ஆனால் நல்லா மடக்க முடியாது. நோஸ் பிளேயர் நல்லா இருக்குது. எங்கள் நோஸ் பிளேயர் வந்து ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போய்க்கிறான். அதனால் வந்து இப்போ மடக்கி கையிலே சுற்றலாம் சரி, இல்லை இன்னொரு கட்டிங் பிளேட் வச்சு மடக்கலாம் சரி, கையில் மடக்கலாம் சரி, எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க.
இப்போ மடக்கிங்க, அதாவது ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கணும், அப்படி சுற்றி வந்து மடக்க வேண்டியதா சரிங்களா. இப்போ வந்து மடக்கிங்க, 2 வந்து ஃபுல்லாக மடக்கிங்க சரிங்களா. ஏன்னா கையில் ஏற்றாமல் இருக்கும், இது வந்து ஏற்று, அதனால் வந்து நீங்கள் பார்த்து மடக்கிங்க. இது மாதிரி ஒரு எண்டை மடக்கிங்க சரிங்களா. ஒரு எண்டை மடக்கிட்டு ஒன்றும் பண்ண தேவையில்லை, இன்னொரு ரெண்டு அந்த சைடு மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா. அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு மாதிரி மடக்கிட்டு அப்போ கட் பண்ணிங்க, அளவு வச்சு கட் பண்ணிங்க, எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு அந்தளவுக்கு கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு ரெண்டு ஆமாங்க, இன்னொரு ரெண்டு எடுத்துங்க, அதாவது இந்த சைடு சரிங்களா. இந்த சைடு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டை அந்த ஸ்ப்ரிங் நான் செஞ்சு வச்சுங்களா, செஞ்சு வச்சு அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே விட்டுங்க பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளே விட்டுக்குங்க. இந்த பக்கம் விட்டுட்டு அந்த பக்கம் எடுத்துட்டு அதே வந்து ஒன்றும் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நான் வந்து இதே சும்மா லைட்டாக மடக்கிங்க, அதே மாதிரி தான் மடக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு நரம்பு மாதிரி விட்டுங்க, நரம்பு விட்டாலும் சரி எது விட்டாலும் சரி. நான் வந்து ஒரு கவுர் கட்டுறதுனால அதை வந்து மடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கவுத்தை வந்து ஒரு நாட் போட்டு விட்டுக்கிறேன். நீங்கள் கவுர் வச்சிட்டிங்கன்னா மீனை லேண்டிங் பண்ணுறதுக்கு ஏற்றுறதுக்கு, அதே போல் நம்மளுக்கு காஸ்டிங் அது தூக்கி வீசுறதுக்கு இதில் கரெக்டாக இருக்குது, நல்லா கிரிப்போடு இருக்குது. அதுக்காகத்தாங்க இப்போ வந்து நான் வந்து இது பார்த்திங்களா, இது மாதிரி கயிறு வச்சுருக்கேன், அதாவது வலையோட மேல் கயிறு அப்படின்னு சொல்லாங்க, அந்த மேல் கயிறு வச்சுருக்கேன். இந்த கயிறு நான் 1 மீட்டர் அளவு கட் பண்ணிவிட்டேன். அப்புறம் இது ஒரு நாட் போடணும் பார்த்துங்க. இப்படி மடக்கிங்க, மடக்கிட்டு ஒரு நாட்டு 2 டைம் உள்ளுட்டுங்க, அது 1 2 டைம் இப்படி உள்ளுட்டு அப்புறம் இழுத்துங்க ஓகேங்களா. கட்டிங் வச்சு இழுத்தாலும் சரி, இப்படி தான் இழுத்துக்கலாம். டைட் வச்சுங்க, நான் டைட் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா செம நாட்டு ஆயிடுச்சு. இந்த நாட்டு செமையாக இருக்குது இந்த கவுத்துக்கு. அடுத்து இந்த நாட்டை இதுக்குள்ளே விட்டுக்குங்க. நீங்கள் கவுர் வச்சுருந்தா இதுக்குள்ளே விட்டுக்கலாம், அப்படி இல்லை சும்மா நீங்கள் மடக்கலாம். இந்த கவுர் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நிறையவே யூஸ் பண்ணிக்கிறேன்னா இந்த நாட்டு நீங்கள் வந்து 2 சைடு மடக்கினா மட்டும் போதுங்க, இந்த கவுர் யூஸ் பண்ண தேவையில்லை. கவுர் யூஸ் பண்ணிவிட்டால் பெட்டராக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா லேண்டிங் பண்ணுறதுக்கு, மீன் எடுக்கிறதுக்கு, அதே போல் காஸ்டிங் பண்ணுறதுக்கு, தூக்கி வீசும்போது நல்லா கிரிப்பாக இருக்குது, தூக்கி வீசு நல்லா வீசலாம். அதுக்காக இப்போ 2 சைடு சுற்றிங்க. நீங்கள் இந்த கவர் யூஸ் பண்ணலின்னா டேரெக்டாக 2 சைடு சுற்றினா மட்டும் போதும், 2 சைடு மட்டும் இப்படி பண்ணால் மட்டும் போதுங்க. நீங்கள் கவர் சுற்றிலையும் பரவாயில்ல, ஏன் நரம்பு கூட கட்டிக்கலாம். நான் கவர் கட்டோன்னு சொல்லலை, கட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ 2 சைடுமே இது மாதிரி மடக்கி விட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ராக்காக நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மினி பெருசாக இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ 2 சைடுமே நம்மளுக்கு ஸ்ப்ரிங்கு தயாராகிடுச்சு. அடுத்தது ஹூக் எப்படி செட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துலாங்க. நான் வந்து 12ஆம் நம்பர் ஹூக் எடுத்துக்கிறேன். அடுத்தது பிரைடல் லைன், அது நரம்பு நூல் எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நரம்பு நூலை இந்த ஹூக்கோட இதுக்கு தெரியுங்களா ஹோல்ஸு, அந்த ஹோல்ஸ்கிட்ட விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த அளவுக்கு விட்டுட்டு அப்படியே மறுபடியும் மடக்கி கொண்டு வந்து வச்சுட்டு பார்த்திங்களா, இப்படி மடக்கி அதை கையில் பிடிச்சிங்க பார்த்திங்களா. இப்படி பிடிச்சிட்டு இந்த முன்னாடி இந்த பக்கம் ரெண்டு சுற்றிட்டு அப்படியே அதை சுற்றுனதை இந்த கையில் பிடிச்சிட்டு அப்படி இந்த பக்கம் இதில் ஒரு 6 சுற்று, ஒரு 8 சுற்று உங்கள் இஷ்டம் தான். ஒரு 6க்கு மேலே சுற்றிட்டு நல்லாவே இருக்குது. சுற்றிட்டு நம்ம மடக்கி வச்சதில் ஒரு இங்கே கேப் இருக்குது, அது ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. அந்த ஹோல்ஸுக்குள்ளே இந்த மிச்சம் மிக்கிற நூலை விட்டுவிடணும் சரிங்களா. விட்டுக்குங்க பார்த்தீங்களா, இது மேலே விட்டுட்டு இப்படி எடுத்து இப்படி கையில் பிடிச்சிட்டு இந்த பக்கம் நான் முட்டு பார்த்தீங்களா ஹோல்ஸ்குள்ளே, அதையும் வந்து டைட் வச்சா முடிஞ்சுங்க பார்த்தீங்களா. இப்போ டைட் வச்சா முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்களா செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ செட் ஆகிடுச்சு. இது மறுபடியும் நான் இன்னொரு சென்டர்லேயும் சொல்லுவேன், அது இப்போ பார்த்துங்க சரிங்களா. இப்போ கட்டிங் பிளேடில் ஏதாவது நோஸ் பிளே வச்சு டைட் வச்சுங்க, ஏன்னா நம்ம ஃபுல் டைட் வேணும், அதனால் டைட் வச்சுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ இழுத்தாலும் வராது. அடுத்தது இது ஒரு அளவு வச்சுங்க, ஒரு ஜான் அளவு வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ 2 வந்துச்சுங்களா. இந்த எண்ட்லேயுமே அதே போல் ஹூக் எடுத்துங்க. ஒரு ஜான் அளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஜான் இருக்குது, மறுபடியும் ஒரு ஹூக் எடுத்துங்க. மறுபடியும் அதே போல் தான், இதே ப்ராசஸ் தான். ஹூக் எடுத்து அதே போல் பிரைடல் லைன், அதாவது நரம்பு நூலை அந்த ஹூக்கோட கேப்புக்குள்ளே விட்டுக்குங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த நரம்பு நூலுக்குள்ளே விட்டுக்கிறேன், பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் நரம்புக்குள்ளே விட்டுட்டு அதே போல் மறுபடியும் மடக்கிங்க. அதாவது அந்த நரம்பு நூலை இந்த சைடு கொண்டு வரணும். 2 ஒரே மாதிரி தான் இருக்குது, அது கடைசி கொண்டு வந்துக்கலாம். இப்போ அதே போல் மடக்கிட்டு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. அதாவது இந்த அளவுக்கு ஒரு 3 இன்ச்சு இருந்தால் போகுது, 3 இன்ச்சு 4 இன்ச்சு இருந்தால் போதும், உங்கள் விருப்பம் தான். நான் வந்து 3 இன்ச்சு விட்டுக்கிறேன். இப்போ மடக்கி வச்சுட்டு அதே போல் முன்னாடி இந்த பக்கம் ஒரு 2 சுற்றிங்க, அதாவது நரம்பு நூலை இந்த பக்கம் முன்னாடி ஒரு 2 டைம் சுற்றிட்டு அப்படியே இந்த கையில் அப்படி பிடிச்சிங்க. அப்படியே திருப்பி இந்த கையில் ஒரு 6 சுற்றிக்கிங்க. சுற்றிட்டு இந்த பக்கம் ஒரு கேப்புக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு ஒரு போகிறாப்புல ஒரு கேப்புக்கு, அந்த கேப்புக்குள்ளே இந்த நரம்பு மிச்சம் இருக்கிறத இதுக்குள்ளே விட்டு அப்படியே ஒரு டைட் வச்சா முடிஞ்சு சரிங்களா. டைட் விட்டுட்டு அந்த பக்கம் இருக்கிறத இழுத்தா போதுங்க. பார்த்தீங்களா, விட்டுட்டு இது பிடிச்சிங்க. இதில் மிச்சம் பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சிட்டு அந்த பக்கம் இழுத்தா போதும். பார்த்தீங்களா, அது ஹோல்ஸ் இருக்குது, அந்த ஹோல்ஸ் விட்டால் மட்டும் போதுங்க. நல்லா கேமராமேன் சரியில்லை, என் தம்பி தான் எடுத்தா. அவன் இப்போ தான் நான் 6வது படிக்கிறான், அவனுக்கு கரெக்டாக எடுக்க தெரியாது. இருந்தாலும் ஓகே. பார்த்தீங்களா, இப்போ இழுத்தாச்சு. அதே போல் டைட் வச்சுங்க சரிங்களா.
அடுத்தது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த அரை மணிலாம் நீட்டிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணுறேன்னா கட் பண்ணிங்க கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா அந்த நம்ம போட்ட நாட்டுகளுக்குலாம் கொஞ்சம் அந்த ஃபெவிக்விக் அது மாதிரி போட்டால் இன்னும் பெட்டராகவே இருக்குது. ஆனால் இதுதான் இந்த நாட்டை அவுக்க முடியாது. இப்போ மடக்கிங்க பார்த்திங்கன்னா மடக்கிங்க அந்த நூலை மடக்கிட்டு ஒரு நாட் போட்டுங்க. அதாவது ஒரு சுற்றி அந்த இதுக்குள்ளே ஒரு நாட்டு எப்போ போடுறாலும் ஒரு நாட் போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு நாட் போட்டுங்க. இப்போ நாட் போட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்களா ஒரே இதில் 2 இதாகிடுச்சு, 2 துண்டி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது மாதிரி கீழே 2 மேலே 2, அதாவது கீழே 4 தூண்டி மேலே 4 தூண்டி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் செட் கட்டுறதா இருந்தால் பால் செட் கட்டிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கேன், அது எடுத்து காட்டுறேன் பார்த்துங்க. ஆல்ரெடி நான் மேக் பண்ணிவிட்டேன். இது மாதிரி இன்னும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேக் பண்ணிட்டேன். ஏன்னா ஒவ்வொன்றா மேக் பண்ணால் ஒரு 20 நிமிஷம் போயிடும். அதனால் நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதையே நம்ம ஆல்ரெடி செட் பண்ண அந்த ஸ்ப்ரிங்குக்கு பார்த்திங்களா அந்த ஸ்ப்ரிங்குள்ளே இப்படி உள்ளுவிட்டு அந்த 2 தூண்டியுமே இந்த நம்ம ஒரு நாட்டுக்குள்ளே ஹோல்ஸுக்கு பார்த்திங்களா அந்த ஹோல்ஸுக்குள்ளே அப்படி உள்ளுவிட்டு எடுத்துக்கணும். அப்படி தெரியுது பார்த்திங்களா அந்த ஹோல்ஸுக்குள்ளே இது விட்டு அப்படியே இழுத்துக்க வேண்டியது. ஓகேங்களா? பார்த்தீங்களா இப்போ டைட் ஆகிடுச்சிங்களா? இப்போ ஒன்று வந்து டைட் ஆகிடுச்சு. இதே போல் அடுத்தது அதே போல் மடக்கி வச்சுக்கிறது பார்த்திங்களா அதே இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டுட்டு அதே போல் அந்த ஹூக்கு 2யுமே இந்த ஹோல்ஸுக்குள்ளே இதுக்குள்ளே விட்டுட்டு அதே போல் டைட் வச்சுக்க வேண்டியதான். இதே ப்ராசஸில் நீங்கள் எத்தனை ஹூக் செஞ்சாலும் இதே செட் இது மாதிரி பண்ணிக்கங்க. சரிங்களா? அந்த ஹோல்ஸுக்குள்ளே அந்த ஹூக்கை விட்டு டைட் பண்ணால் முடிஞ்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 2வது செட் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் எத்தனை செட் பண்ணணுமோ அத்தனை செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபீடர் ஹூக். நீங்கள் பால் செட் செட் பண்ணாலுமே ஆல்ரெடி சேனல் போட்டுருக்கு. அந்த பால் செட்டு மட்டும் எடுத்து வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸில் ஃபீடர்லேயே நீங்கள் பால் செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பால் செட்டில் ஃபீடர் செட் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த துண்டு ரொம்ப பிடிக்கும். ப்ராசஸ் வந்து ரொம்ப சிறுசாகவே இருக்குது. நல்லா ரிசல்ட் நல்லாவே கொடுக்குங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபீடர் ஹூக் செட் பண்ணிக்க வேண்டியதான். பார்த்தீங்களா இதில் வந்து நீங்கள் பால் செட் போட்டாலும் சரி இல்லை ஃபீடர்லேயே மாவு இங்கே வந்து ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கில் மாவு செட் பண்ணி நீங்கள் விசிக்க வேண்டியதான். நீங்கள் பாப்பப் பால் போட்டாலும் சரி போடாட்டியும் சரி நீங்கள் மாவு எடுக்கும்போது மீன் மாட்டிக்கு. நம்ம சேனல் மாவு வந்து எப்படி மேக் பண்ண சொல்லி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து மாவு மேக் பண்ணிடலாம். அதே போல் ஸ்பைடர் ஹூக்கு ஃபீடர் ஹூக்கு எப்படி செட் பண்ணுற சொல்லி வீடியோ போட்டிருக்கு. பால் செட் எப்படி செட் பண்ண சொல்லி வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நரம்பெலாம் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா மறுபடியும் இன்னொன்று நான் போட்டுக்கிறேன். இது மாதிரி கீழே 4 மேலே 4 தூண்டி இருந்தால் மட்டும் போதுங்க. இல்லை எக்ஸ்ட்ராவாக போடுறதுனா அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து கீழே 4 மேலே 4 தான் போடுவேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போடுறோம் ஏன்னா ரிசல்ட் கிடச்சிரு ஈஸியாக வந்து ரிசல்ட் அடிச்சிருங்க. நீங்கள் இது மாதிரி போட்டால் போகுது. இல்லை இன்னும் ஹூக்கு அதிகப்படுத்தாலும் பண்ணிக்கலாம். அது கசசன்னு இருக்குது. நான் சிம்பிளாக இந்த பக்கம் ஒரு 4 அந்த பக்கம் ஒரு 4 இருந்தால் போதுங்க. பால் செட்டாக இருந்தால் கீழே 2 மேலே 1 வச்சாவே போதுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து செட் ஆகிடுச்சிங்களா? இது வந்து ஃபீடர் ஹூக் ரெடி. அடுத்தது நம்ம இப்போது பால் எப்படி கட்டலாம்னு சொல்லி பார்த்துலாங்க. இப்போ கீழே ரொம்ப முள்ளுக்குது ப்ரோ, இல்லை வலைக்கு பழைய வலை இருக்குது அப்படின்னா பால் எப்படி கட்டலான்னு பார்த்துலாங்க. இது மாதிரி இது மாதிரி இருக்குதுங்களா? இதில் வந்து நம்மளுக்கு இப்போது எலக்ட்ரானிக் கடையில் ஸ்ப்ரிங் ஹூக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, ₹1 ஒன்று. அது எடுத்துங்க. ஒரு பால் ஒன்று எடுத்துங்க. இந்த பாலை இந்த ஸ்ப்ரிங் ஹூக்கை அந்த பாலில் இது ஒன்று ஒரு ரோல்ஸ் மாதிரி போட்டு சிக்க வைக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா காட்டுறேன் ஆல்ரெடி போட்டிருக்காதுலையே உங்களுக்கு சும்மா சொல்கிற டெமோக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி அது உள்ளே விட்டு அப்படி டைட் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ டைட் வச்சா உள்ளே போய்க்கு அதுக்குள்ளே நம்ம வந்து பால் பண்ணிக்கலாம். இப்போ நான் லூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ டைட் வச்சுங்க. டைட் வச்சுட்டு அந்த ஹூக்கு பார்த்தீங்களா அந்த ஹூக்கோட எண்டை இப்படி நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆகுது. பார்த்துங்க உங்களுக்கு காட்டும். பார்த்துங்க இப்போ கட்டிங் பிளேட் வச்சு அந்த ஹூக்கை நம்ம விரிச்சு விட்டிங்கன்னா அது விரிஞ்சிக்கு. இப்போது அந்த நரம்பு இல்லை அந்த நூலில் இது மாதிரி நூலை விட்டுட்டு டைட் வச்சிங்கன்னா அது இந்த ஹூக்கில் செட் ஆகிக்கு. இப்போ பார்த்தீங்களா செட் ஆகிடுச்சா? இப்போது இந்த பக்கம் தள்ளினா இப்போது மூவ் ஆகு பால், இந்த பக்கம் தள்ளினா பால் மூவ் ஆகு. இது என்ன ப்ராசஸ்னால் நாம இந்த பக்கம் அந்த பக்கம் இது மூவ் ஆகும் பால். இது வந்து நாம் இந்த இப்போ ஓரத்தில் இருக்குது இப்படி இந்த பக்கம் நரம்பு இருக்கும்போது நாம் இப்படி இந்த பக்கம் இழுக்கும்போது அப்படியே பால் வந்து அப்படி மூவ் ஆகி அந்த எண்டுக்கு போனால் பாலோட மேல் மட்டத்துலேயே அந்த ஹூக்கு வந்துடும். சரிங்களா? தண்ணியோட மேல் மட்டத்துலேயே பால் இருக்கிறனால இப்படி இந்த இதுலேயே மேலே பால் அப்படி மேலேயே வந்துடுங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் மாவு கட்டி வீசும்போது இந்த வெயிட்டுக்கு மாவு கீழே இறங்கு, இது பால் வந்து மேலே தான் மோதுங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்கணுமோ அந்த அளவுக்கு பால் வந்து மேலே மோதங்கு. இழுக்கும்போது அந்த கார்னர் போயிடும். இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து பால் கட்டி போடுறது. நம்ம வந்து வேணா எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம போட்டுக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ வேண்டாம்னா எடுத்துக்கலாம். இது மாதிரி. ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ் பால் கட்டி போடுறதுங்க. வேறு டவுட்னா கண்டிப்பாக கன்பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தட்டி வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரீங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிரிடாதீங்க. இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலில். டவுட்னா கண்டிப்பாக கன்பாக்ஸில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.